நீங்க இந்த தண்ணி விட்டாங்க பாத்திருக்கீங்களா? நாங்க தோப்புல களை பொடிக்கிட்டு களைப்பா வந்துட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்துச்சு. பக்கத்துல பார்த்தா தண்ணி விட்டாங்கிழங்கு செடி நின்னுச்சு. உடனே அதோட வேற தோண்டி உள்ள விரல் போல இருக்கிற கிழங்கு எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் சதம்னா 100 நோய்களுக்கு மருந்து செடிங்கிறதுனால இதை இங்கிலீஷ்ல சதவாரின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலா பெண்களோட பிசிஓடி ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். இந்த கிழங்கோட தோலை பிச்சுட்டு உள்ள இருக்கிற சதையை சாப்பிட்டா சுவையோ சுவை, தண்ணி தாகமும் தீந்துரும். நீங்க இந்த தண்ணி விட்டாங்கிழங்கு பாத்திருக்கீங்களா? நான் கையில வச்சிருக்கிறேன் இந்த நாத்தை வச்சு 25 வருஷம் கழிச்சு நீங்க இந்த ஒரு மரத்துல இருந்து 10 லட்சம் எடுக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நான் கையில வச்சிருக்கிற இந்த நாத்து பாத்தீங்கன்னா செம்மரங்க. சோ இது பொதுவா நிறைய இடத்துல வைப்பாங்க. ஆனா இதுக்கு நிறைய ரிஸ்கும் இருக்குது. பட் ஆனா நீங்க யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ கண்டிப்பா அதுல பலனும் நிறைய கிடைக்குங்க. இந்த நாத்து நிறைய பேரு நம்ம சேனல்ல கேட்டிருந்தீங்க. சோ நம்ம நிவி கார்டன்ஸ்ல இந்த செம்மரம் நாத்துங்கள் எல்லாம் இருக்குது. சோ இவங்க 100 ரூபா கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கையில வச்சிருக்கிறேன் இந்த நாத்தை வச்சு 25 வருஷம் கழிச்சு நீங்க இந்த ஒரு மரத்துல இருந்து 10 லட்சம் எடுக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நான் கையில வச்சிருக்கிற இந்த நாத்து பாத்தீங்கன்னா செம்மரங்க. சோ இது பொதுவா நிறைய இடத்துல வைப்பாங்க. ஆனா இதுக்கு நிறைய ரிஸ்கும் இருக்குது. பட் ஆனா நீங்க யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ கண்டிப்பா அதுல பலனும் நிறைய கிடைக்குங்க. இந்த நாத்து நிறைய பேரு நம்ம சேனல்ல கேட்டிருந்தீங்க. சோ நம்ம நிவி கார்டன்ஸ்ல இந்த செம்மரம் நாத்துங்கள் எல்லாம் இருக்குது. சோ இவங்க 100 ரூபா கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உண்மையான வடிவல் சொன்னா அந்த மாமன்னன் வடிவல் தான். அதிகமா மாமன்னன் மாதிரி ஒரு கஷ்டத்தை அடைச்சிருந்தாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தனால நகைச்சுவை நடிகர் மாதிரி. ஆனா உள்ள இருக்கிறது மாமன்னன். நாங்க 30 வருஷம் கிட்டத்தட்ட 25 to 30 வருஷமா ஒரு கலகலப்பான வடிவேல ஸ்கிரீன்ல பார்த்தோம். ஆமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 60 வருஷமா இறுக்கமா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பாரோ அதை எக்ஸாக்டா நீங்க வெளிப்படுத்தி இருந்தீங்க. இந்த மாமன்னன் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட், உங்களுடைய நடிப்பு எல்லாமே வேற மாதிரி இருந்தது. இங்க பார்த்தா இன்னைக்கு ஸ்டேஜ்ல ரொம்ப ரொம்ப சாதாரணமா இப்படி 2 பேர் பக்கத்துல சேர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பேசுவோம், அந்த அளவுக்கு எளிமையா பேசுறீங்க. இந்த 3 பேர்ல யார் சார் உண்மையான வடிவேலு? இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஆனா ஷட்டிலா இருக்கிற அந்த மாமன்னன் வடிவேல் தான் உண்மையான வடிவேலு. அதாவது ரொம்ப எளிமையான சொன்னல ஏற்கனவே உங்களுக்கு எளிமையான குடும்பத்துல பிறந்து இந்த அளவுக்கு வலிமையா வந்தது காரணமே அந்த கஷ்டம் தான். ரொம்ப சின்ன பிள்ளையில ரொம்ப வீட்டுக்குள்ள வறுமையா இருந்தா கூட வெளியில ஃப்ரெண்டுகளோட காமெடி பண்றது, பேசுறது, இது நகைச்சுவைன்றது ஜாப் எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் ஆர்வம் எடுக்க ஆரம்பிச்சேன். வலி ஒரு பக்கம் இருக்கும் போது வெளியில பசங்களோட ஜாலியா காமெடி பண்றது, இது பண்றது, அது தன்னுடைய ஃபாதருடைய ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நகைச்சுவையில பெரிய சக்கரவர்த்தி அவருங்க அப்பா. அவருடைய இது கொஞ்சம் எந்த இருந்தாலும் அதிகமா மாமன்னன் மாதிரி ஒரு கஷ்டத்தை அடைச்சிருந்தாங்க. எங்க அப்பா பேரு நடராஜ பிள்ளை, அவர் பேரு. எங்க அம்மா பேரு சரோஜினி. இவங்கெல்லாம் எல்லாமே ரொம்ப ஒரு பாட்டாளி வர்க்கம், கஷ்டப்பட்டவங்க, ஒரு சம்சாரி.